அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். பாகம் ஒன்றின் தொடர்ச்சியாக பாகம் 2 அமெரிக்க ஈரான் போரில் புதியதாக சொல்லப்படாத விடயங்கள் பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடன் தொடர்ச்சியாக மதிப்புக்குரிய காதர் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் உயிரோடை இலக்கு நேயர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் பாகம் ஒன்றில் பல விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். இதுவரைக்கும் சொல்லப்படாத பல விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த நடைபெறுகின்ற போருக்குள்ளும் நேற்றிலிருந்து இந்த போருடைய வியூகங்கள் அல்லது மாறுகின்றதா என்ற ஒரு பெரிய கேள்வியும் ஒன்று எழும்பியுள்ளது. அதை பற்றியும் பார்ப்போம். அது தவிர்த்து இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு சில புத்திஜீவிகளுடைய கருத்துக்கள், அவர்கள் என்னதை கணிப்பிடுகின்றார்கள் மற்றும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பது பற்றி நாங்கள் பேச வேண்டியுள்ளது. நீங்கள் தொடர்ச்சியாக பேசுங்கள் மாஸ்டர். நான் இடைக்கிடையே இடைநிறுத்தி எங்கள் கேள்விகளை நான் பகிர்ந்து கொள்வேன். நல்லது ஸ்டீஃபன். நேற்றிலிருந்து அமெரிக்காவின் வியூகம் மாறியிருப்பது போல் தெரிகிறது. அவர்களும் ஒரு நீண்ட ஒரு யுத்தத்திற்கு தயாராகிறார்கள். முன்னரை போல அவசரமாக அவர்களுக்கு முதலாவது அவர்களுடைய வியூகம் தோற்றுவிட்டது. அதை இப்படி சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் உடனடியாக அயத்துல்லா குமைனியை கொலை செய்து, முக்கியஸ்தர்களை கொலை செய்து, அங்கு ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அவர்களுடைய அந்த வியூகம் பிழைத்து விட்டது என்பது அவர்களுக்கு தெரிகிறது. இப்பொழுது அவர்களுக்கு தங்களுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தில், இந்த யுத்தத்தில் அவர்கள் ஏதோ ஒரு வெற்றியை அவர்கள் அடைய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எந்த இலக்கையுமே அவர்கள் சரிவர நிர்ணயித்துக் கொள்ளவில்லை. இந்த ஆட்சி பீடத்தை தூக்கி எறிந்து தங்களுடைய பப்பட் அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவோம் பெனின்சுலாவை போல என்று அவர்கள் சொன்னார்கள். அதுதான் அவர்களுடைய இலக்காக இருந்தது. அது சாத்தியமில்லை என்பது அவர்களுக்கு தெரிய வந்துவிட்டது. ஆகவே இப்பொழுது உலகத்திற்கு ஏதாவது ஒரு வெற்றியை காட்ட வேண்டும். ஆகவே அந்த இலக்கை தேடி அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுடைய இலக்கு ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழித்து, அவர்களை பொருளாதார ரீதியிலும் தகர்த்து, அவர்களை பணிய வைக்கின்ற அந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஏனென்றால் நேற்று முதல் தடவையாக ஈரானின் எண்ணெய் வயல்களை தாக்கியிருக்கிறார்கள். அதே போல அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய பொருளாதார நிலைகளை தாக்கத் தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீர் வழங்கும் அந்த ஒரு பிரதான நீர்நிலையை கூட அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் ஈரான் முழு மத்திய கிழக்கையும் ஒரு ஏவுகணையின் மூலம் அவர்களால் ஸ்தம்பித்து வைக்க முடியும். ஏனென்றால் அங்கே இந்த சலனைசேஷன் மூலம் அந்த கடல் நீரை சுத்திகரித்து தான் அங்கே நீர் போகிறது. அப்படியான நீர்நிலைகள் சிலதான் அங்கு இருக்கின்றன. விட்டு எண்ணக்கூடியவை தான் முழு மத்திய கிழக்குக்கும் அந்த நீர் விநியோகத்தை கொடுக்கிறது. அதை தாக்கிவிட்டால் அங்கு உயிர் வாழ்வதே கடினம் என்ற நிலைமை ஏற்படும். குடிநீர் இல்லாமல் அவர்கள் திணற வேண்டும். அங்கு எண்ணெய் இருக்கிறது, ஆனால் குடிப்பதற்கு நீர் இல்லை. கிழக்கு நிலை. அதில் இவர்கள் கை வைக்கவில்லை. ஒன்று மனிதாபிமான ரீதியாக அவர்கள் யோசிக்கிறார்கள். அடுத்து சாதாரண மக்களை வருத்துவது அவர்களுடைய நோக்கமாக இல்லை. அமெரிக்காவுடைய பொருளாதார நிலைகளை தாக்குவது தான் அவர்களுடைய இலக்காக இருக்கிறது. அதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதன் எல்லை மீறி சென்றால் அந்த நாடுகளும் தங்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் என்பதும் இவர்களுக்கு தெரியும். அவை அதிலே கொஞ்சம் நிதானமாக இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் அமெரிக்கா இப்பொழுது தன்னுடைய தாக்குதலை மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்கிறது. இது ஒரு தோல்வியின் வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் உலகத்திற்கு நாங்கள் பலவான் என்று சொல்லி காட்டுவதற்கு அவர்கள் இப்பொழுது என்ன செய்கிறார்? எப்படி காசாவிலே குண்டுகள் போட்டு தகர்த்தார்கள். அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு கலை அதுதான், குண்டுகளை போட்டு தகர்ப்பது. இந்த குண்டு போட்டு தகர்க்கின்ற பணியை, இந்த போர் உத்தியை பற்றி நாங்கள் பேச வேண்டுமானால் அதிக தூரம் போக தேவையில்லை. காசாவை எடுத்துக்கொள்ளலாம். 2வது உலக மகா யுத்தத்தில் எரியப்பட்ட குண்டுகளை விட அதிகமான குண்டுகளை அங்கே எரிந்திருக்கிறார்கள். மருத்துவமனை, குழந்தைகள், கர்ப்பிணிகள் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் அங்கே குவித்தார்கள். ஆனால் அந்த ஹமாஸை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அழிக்க முடியவில்லை. அவர்களுடைய போராட்டத்தை நசுக்க முடியவில்லை. இது ஒரு பெரிய நாடு. அந்த பெரிய நாட்டை போட்டு
முழுக்க சிதறடிப்பதற்கு இவர்கள் இன்னும் 100 வருடம் முயற்சி செய்தாலும் கூட அது முடியாது என்பது உண்மைதான். ஆனால் ஈரானுக்கு பெரும் ஒரு பொருளாதார ஒரு அழிவு ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். அதற்கு மாற்றாக இப்பொழுது ஈரானும் தங்களுடைய உத்தியை மாற்றிக்கொண்டு வருகிறார்கள். நேற்றைய தாக்குதல்களிலே அவர்கள் பிரதானமாக இஸ்ரேலினதும் அமெரிக்காவினதும் படை முகாம்களை சரியாக குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல இல்லை மாஸ்டர், நான் இப்போ அறிந்த வரையில வந்து இஸ்ரேலில் ஹைஃபாவில் இருக்கிற எண்ணெய் கிணறுக்கும் தாக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ள என்று அறிகிறோம். ஈரானுடைய மிசைல் அனுப்பப்பட்டிருக்கு. ஆமாம், அமெரிக்காவுடைய மூலதனம் எங்கு இருக்கிறதோ அங்கு தாக்கி கொண்டிருக்கிறார். மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு யுத்தத்தில் குதிக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு தாக்குதல் எல்லைக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் ஏவுகணையின் மூலம் தாக்கினார்கள் என்றால் அங்கு இருக்கின்ற உயர்மாடி கட்டிடங்கள் அவ்வளவும் தகர்ந்துவிடும். உலகத்தின் மிக புர்ஜ் கலீஃபா போன்றவை தாக்குப்பிடிக்க முடியாது. அவர்களும் பயப்பட வேண்டி இருக்கிறது. அவை இப்பொழுது நிலைமை ஒரு ஈரானுக்கு பலத்த சேதத்தை குண்டுகளை போட்டு தகர்த்து அவர்களை பணி வைக்கின்ற இரண்டாவது பி பிளானுக்கு அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். அந்த முயற்சியிலே அவர்கள் எவ்வளவு தூரம் வெற்றி பெறுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அதிலும் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இல்லை. நீங்கள் முதலில் சொன்னது போல பல உலக அந்த நிதானமாக பிரச்சனைகளை ஆராய்கின்றவர்கள் சாட்ச் போன்றவர்கள், அவர் ஒரு உலக மதிக்கப்படுகின்ற ஒரு மனிதர். அவர் அமெரிக்கனாக இருந்தும் கூட வந்து அமெரிக்காவின் ஆலோசகர் கடந்த அந்த யுஎன் தொடரில் கூட அவர் ஆலோசகராக அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். அது மட்டுமல்ல, அந்த எஃப்என்ஆல உருவாக்கப்பட்ட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ் என்ற அதுக்கும் அவர்தான் பொறுப்பாக இருக்கின்றார். ஓமம், அவர் அவர் விஜயம் செய்யாத உலக நாடுகளே இல்லை. ஆலோசனை பெறாத உலக நாடுகளும் இல்லை என்ற அளவுக்கு அவர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர். அவர் கேலி செய்கிறார். நாங்கள் கதைத்த விஷயங்களில் பாதியை அவர் கதைத்து இருக்கிறார். அவர் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லுகிறார், திரும்ப திரும்ப சொல்லுகிறார். கிசிஞ்சர் ஒரு தடவை கொஞ்சம் பாதி மப்பிலே இருந்து கொண்டு ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், பீயிங் எ ஃப்ரெண்ட் டு அமெரிக்காவுக்கு நண்பனாக டேஞ்சரஸ், சரி, எதிரியாக இருப்பது, பீயிங் அன் எனிமி டு யுஎஸ் இஸ் டேஞ்சரஸ். அமெரிக்காவுக்கு எதிரியாக இருப்பது ஆபத்து. பீயிங் எ ஃப்ரெண்ட் இஸ் ஃபேட்டல், அது உயிர் ஆபத்து. நண்பனாக இருப்பது உயிர் ஆபத்து. இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுடைய நண்பர்களை எல்லாம் கைவிட்டு விட்டார். மத்திய கிழக்கை கைவிட்டு விட்டு இந்த ஜைனிஸ்ட் வெறியன் இஸ்ரேலிய மக்கள் அனைவருமே அந்த வெறித்தனத்தோடு இல்லை. அவர்கள் நீங்கள் நேற்று சொன்னது போல அவர்கள் வீதியில இறங்கி போராடுகிறார்கள். இன்று நேற்றல்ல, அவர்கள் தொடர்ச்சியாக போராடுகிறார்கள். நெத்தன்யாவுக்கு எதிராக அங்கே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த வழக்கு விசாரணை வரும்போது ஒரு தாக்குதலை தொடர்வார். நீடித்துக் கொண்டே போகிறார். அப்படித்தான் இப்பொழுது வருகின்ற தேர்தலை முகம் கொடுக்காமல் இருப்பதற்கும் அவருக்கு ஒரு யுத்தம் தேவைப்படுகிறது. அப்படி ஒரு பதவி வெறியன், மதவெறியன். அவர் 1995 இருந்து இந்த ஒரு வாரத்துக்குள் அணுகுண்டை ஈரான் தயாரித்து விடும் என்று சொல்லி 17 தடவைகளுக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறார். இன்றும் அதைத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்படி ஒரு ஒரு யுத்த வெறி பிடித்த ஒரு மனிதன். அவரை இன்று இஸ்ரேலியர்களே அவரை நிராகரிக்கிறார்கள். யூதர்களே பல புத்திஜீவிகள் பல ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் யூதர்கள். அதாவது அந்த உள்நாட்டில் மட்டுமல்ல, அமெரிக்காவில் கூட அங்கே போராட்டம் நடைபெறுகிறது. உலகத்தில் பறந்திருக்கின்ற யூத மக்கள் கூட இவரை வெறுக்க வேண்டும், யூத மக்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார், யூத மக்களினுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து இவர் எளிதிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் யூதர்களை கூறுகிறார்கள். அமெரிக்கா வரலாற்றிலே முதல் தடவையாக அமெரிக்க வரலாற்றிலே பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலியர்களுக்கு எதிராகவும்
அந்த மக்களின் கருத்து மாறி இருக்கிறது. ம். முன்னர் 70% குறைந்ததில்லை இஸ்ரேலுக்கு ஆதரவு. ஆனால் ஆமா. இப்பொழுது அது 35% தாண்டி இருக்கிறது. 60% பலஸ்தீனியர்களை ஆதரிக்கிறார்கள் என்றால் இவ்வளவு தூரம் இவருடைய கொடூரம் அங்கே ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்ல அமெரிக்காவில் இருக்கின்ற தாய்மார்கள் கூட வந்து இப்பொழுது அமெரிக்க அரசுக்கு எதிராகவும் ட்ரம்புக்கு எதிராகவும் குரல் கொடுக்கின்றார்கள். நாங்கள் எதற்காக இஸ்ரேலின் போரை நாங்கள் நடத்தி எங்கள் பிள்ளைகளை பலி கொடுக்க வேணும்? அதுதான் அமெரிக்காவை பற்றி வேடிக்கையாக சொல்வார்கள் ஆய்வாளர்கள். அவர்கள் யுத்த விரும்பிகள். ம். யுத்தம் அவர்களுக்கு பிடித்தமான ஒன்று. ஆனால் சாவதற்கு தயாராக இல்லை. தயாரா இல்லை. அவர்கள் சாவதற்கு நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும், ஆனால் சாவக்கூடாது. இந்த யுத்தம் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 1000 துருப்புகள், அமெரிக்க துருப்புகள் சாகுமானாக இருந்தால் அங்கே ட்ரம்பை மக்கள் கொல்லுவார்கள் இறங்கி. ம், ம், ம். அப்படியான ஒரு நிலைமைதான் இதான் போய் கொண்டிருக்கலாம். இப்பொழுது 1000 எல்லாம் போக தேவையில்லை, 500 வந்தாலே போதும் என்று ம், நினைக்கிறேன். ம், ஏனென்றால் அவ்வளவு எதிர்ப்பு அந்த போராட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. ம், மிக எதிர்ப்பு ஒன்று அங்கு வந்து கொண்டிருக்கிறது. இனி இவர்களுடைய பிரச்சனை அமெரிக்காவுக்கு தான் இந்த யுத்தத்திலே பெரிய பிரச்சனை. ஏனென்றால் அவர்கள் எதை வெற்றி என்று சொல்லி காட்டப் போகிறார்கள். அவர்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்றார்கள். அது சாத்தியமே இல்லை. அடுத்து இவர்களை சரணடைய வைக்க வேண்டும். நீங்கள் சரணடையுங்கள் என்று சொல்கிறார். அவர்கள் சரணடைய போவதும் இல்லை. ஆகவே வெற்றி என்று எதை காட்டுவது என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஈரானை பொறுத்தளவிலே இவர்கள் எவ்வளவு அழிவை ஏற்படுத்தினாலும் அவர்கள் அந்த ஆட்சி மாற்றத்தை ஆட்சியாளர்கள் கொள்ளலாம். ஆனால் அந்த ஆட்சி அமைப்பு முறையை அழியாமல் காப்பாற்றி கொண்டாலே அது ஒரு வெற்றியாக உள்ளது. வெற்றி. இவர் ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று மாஸ்டர், என்னென்றால் இன்றைக்கு அணு ஆயுத ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. மனித குலத்துக்கு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு அணு ஆயுதம் முதலில் வந்து அமெரிக்காவால் தான் ஜப்பானிலேயே வந்து போடப்பட்டது. இன்றும் அந்த நகசாக்கி ஹிரோஷிமா அந்த இடங்களிலே வந்து புல் முளைக்காத இடங்களும் அங்கு பிறக்கின்ற பிள்ளைகள் வலது குறைஞ்சவர்களாகவும் பிறக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. இன்றும் அங்கு அந்த போடப்பட்ட யுத்தத்தில் இருக்கின்ற மிகுதியாக இருக்கின்ற அந்த கட்டிடங்களை கூட ஜப்பானியர்கள் அது ஒரு ஞாபகமாக அழிக்காமல் வைத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு ஒரு மோசமான ஒரு அணு ஆயுதத்தை அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக பாவிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதா? அப்படி ட்ரம்ப் இருக்கும் வரைக்கும் எது நடக்கும் எது நடக்காது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ட்ரம்ப் ஒரு மனநிலை குழம்பிய ஒருவராக, வெறிபிடித்த ஒருவராக இப்பொழுது இருக்கிறார். நேற்று பென்டகன் அந்த கொள்கை வகுப்போர் போர் அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து சீக்கிரம் சில வாரங்களுக்குள் இந்த யுத்தத்தை முடியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறார். அதிலே அந்த பென்டகன் ஒரு அறிக்கை ஒன்றை அவருக்கு சமர்ப்பித்திருக்கிறது. அது அவரை இன்னும் மாத்திரம் அடைந்திருக்கிறது. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இஸ்ரேலின் இந்த ஆட்சியாளர்களை நாங்கள் கொள்ள முடியும், ஆனால் ஆட்சி முறையை மாற்றி அமைக்க முடியாது. அது அவ்வளவு தூரம் அந்த நாட்டிலே இழையோடு இருக்கிறது. ஒரு 47 வருடங்களாக அங்கே அது விதைக்கப்பட்டு முளைத்து அது பலம் பெற்று நிற்கிறது. அதை முற்றாக அழிக்க முடியாது என்று சொன்னவுடன் இவர் ஆத்திரப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் இப்பொழுது அந்த அழிவு என்ற நீங்கள் இஸ்ரேலை சொல்றீங்களா ஈரானை சொல்கிறீங்களா? ஈரானை முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பென்டகன் சொல்லி இருக்கிறது, ஈரானின் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. அங்கே ஆட்சியாளர்களை கொள்ளலாம், ஆனால் அந்த அமைப்பை நாங்கள் இல்லாமல் செய்ய முடியாது என்று சொன்னவுடன் இன்னொரு விடயத்தை நான் பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். இதில் அந்த சில அரசியல் ஆய்வாளர்கள் என்றும் கூறுகின்றார்கள், இப்பொழுது உக்ரைன் எடுத்துக்கொண்டால் கூட உக்ரைன் ரஷ்யாவிலே நடக்கின்ற இந்த யுத்தமானது பூட்டின் வந்து உண்மையில் ஒரு யதார்த்தவாதி, மிகவும் கவனமாகத்தான் இந்த சண்டையை நடத்தி கொண்டு செல்கின்றார். பூட்டினுக்கு பிறகு வார ஒருவர் வந்து அவர் மாதிரி கவனமாக இருக்க மாட்டார், படுமோசமான தாக்குதல்களை ஏற்படுத்தி உக்ரைனுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்னு சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் ஈரானிலே வந்து கொல்லப்பட்ட அயத்துல்லா கொமினி அவர்கள் மிகவும் கவனமாக வந்து இந்த விஷயத்தை அதை ஹேண்டில் பண்ணினார் என்று சொல்லப்படுகின்றது. இனி அடுத்தவர் வருகின்றவர் வந்து இவர் போன்று பக்குவமாக இருப்பாரா என்ற கேள்விக்குறியும் இருக்கிறது அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார். உண்மைதான். என்னென்றால் அயத்துல்லா கொமேனி அணு ஆயுதத்துக்கு ஒப்புதல் கொடுக்கவில்லை. விஞ்ஞானிகள் கெஞ்சினார்கள் அவரை,
அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு அனுமதி கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு சில வாரங்களில் தயாரித்து காட்டுகிறோம். அது இஸ்லாம் மதத்திற்கு முரணானது, மனித குலத்திற்கு எதிரானது, வேண்டாம் என்று சொல்லி அவர் சாவு வரைக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் இனிமேல் வருபவர்கள் இவர் கொல்லப்பட்ட அந்த ஆத்திரத்தையும் சேர்த்து என்ன மதவ் புட்டினுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரஷ்யா அவர் சொல்லியிருக்கிறார், ஈரானுக்கு பாதுகாப்பு அணுகுண்டு தான் என்று சொல்லி. அப்படி அவர்கள் அந்த மனநிலைக்கு இவர்களும் வருவார்கள் என்று சொன்னால் அவர்கள் அணுகுண்டை தயாரிப்பார்கள். இன்று காலையில் கூட அறிந்தேன் மாஸ்டர், இது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்று தெரியவில்லை, ஆனால் ஓரளவுக்கு நிரூபிக்கப்பட்டதாக தான் சொல்லப்படுகின்றேன் என்று சொன்னால், அமெரிக்காவோ இஸ்ரேலை மிக மோசமான முறையில் ஈரானை தாக்குமாக இருந்தால் அணு ஆயுதத்தை பாவிப்பதற்கான அனுமதி தலைவரால் வழங்கப்பட்டு விட்டது என்று கூறப்படுகின்றது. அவர்கள் அதுதான் நான் சொன்னேன், ட்ரம்ப் இருக்கும் வரைக்கும் எது நடக்காது என்று சொல்லி சொல்ல முடியாது, எதுவும் நடக்கக்கூடும். ஆனால் அங்கிருக்கின்ற அமைப்புகள் அதற்கு பயப்படும். ஏனென்றால் அவர் அந்த அணுகுண்டு வீசப்பட்டால் அது ஒரு அமெரிக்காவின் வீழ்ச்சியின் தொடக்கமாக அது இருக்கும். அதன் பிறகு ரஷ்யா, சைனா, இந்த நாடுகள் இந்த யுத்தத்திலே இந்த ஈரானின் வெற்றி ஈரானை விட ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் தேவைப்படுகிறது. இந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் எப்படி பார்க்கலாம்? அப்படி தப்பி தவிர இதில் ஈரானுடைய வெற்றி வந்து என்று சொன்னால் உலகத்தின் புவியியல் சமநிலை மாறுபடுமா? அந்த இந்த வேர்ல்ட் ஆர்டர் மாறாது, ஆனால் அந்த புவியியல் ஜியோகிராபிக்கல் அந்த சீனரியோ மாறும். மத்திய கிழக்கு அது இந்த மத்திய கிழக்கை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஏன் இந்த ட்ரம்ப் தான் இந்த அமெரிக்காவுடைய வீழ்ச்சிக்கு அடித்தாள விட்டவர் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதற்கு காரணம், அவர் மத்திய கிழக்கை இழந்தால் அமெரிக்கா தன்னுடைய டாலரை இழக்கப் போகிறது. ஜிம்மி கார்ட்டர், அதுக்கு ஒரு பேர் இருக்கிறது, கார்ட்டர் டாக்ட்ரின் என்று சொல்லி சொல்வார்கள். அவர்தான், அவருடைய காலத்தில் தான், கிசிஞ்சர் இவர்களுடைய காலத்தில் தான் இந்த பெட்ரோ டாலர் என்ற கான்செப்ட் வந்தது. உலகம் அமெரிக்காவுக்கு விற்பதற்கு உலகத்திற்கு எதுவுமே இல்லை. இன்று அமெரிக்கா, நீங்கள் ஒரு வீட்டிலே திரும்புகிற பக்கமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், மேட் இன் சைனா, மேட் இன் சைனா. ஆமாம். வேறு சில பொருட்கள் ஜப்பானில் இருந்து வருகிறது, இந்தியாவில் இருந்து வருகிறது, அமெரிக்காவில் இருந்து என்ன வருகிறது, குண்டு வருகிறது. இவர்கள் தானே வந்து கொண்டிருக்கிறது. அவை இவர்களுக்கு விற்பதற்கு எதுவுமே இல்லாத ஒரு நிலைமை வந்தபோது என்னென்றால், அங்கே வாழ்க்கை தரம் அதிகரித்து, சம்பளங்கள் அதிகரித்து, தொழில் ஏனைய நாடுகளோடு மலிவான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தக்கூடிய நாடுகளான சைனா, ஜப்பான் இவையெல்லாம் வளர்ந்து வந்த போது இவர்களுக்கு விற்பதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே இவர்கள் ஒரு பிரதானமான உலகத்தின் உயிர் நாடியான எண்ணெயை தங்களுடைய கையில் எடுத்தார். இவர்களோடு சவுதியோடு, மத்திய கிழக்கு நாடுகளோடு ஒரு ஒப்பந்தம், விசேஷமாக சவுதியோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு அவர்கள் எண்ணெய் விற்பனைக்கு டாலரை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். ஆகவே அப்பொழுது டாலர் என்பது தங்கத்திற்கு சமமானது. ஒரு டாலர் என்பது ஒரு பவுண்ட், ஒரு அப்படி ஒரு நிர்ணயிக்கப்பட்டது, கொஞ்சம் இருக்கலாம். இந்த ஒப்பந்தம் செய்த சில காலத்துக்கு பிறகு, நிக்சன் வந்த பிறகு, அந்த தங்கத்திற்கும் டாலருக்கும் இடையிலான அந்த அந்த உடன்பாட்டை ரத்து செய்தார். ஆகவே டாலருக்கு பதிலாக தங்கம் கொடுக்கின்ற அந்த கடப்பாட்டிலிருந்து அமெரிக்கா விலகி கொண்டது. வெறும் டாலர், வெறும் தாள்களாக மட்டுமே வர தொடங்கியது. இது அவர்களை குபேர நாடாக மாற்றிவிட்டது. ஆகவே எண்ணெய் விற்பனை செய்பவர்கள் எல்லோரும் டாலரிலே அதற்கு கட்ட வேண்டும். டாலரிலே கட்டும்போது 2 வகையான லாபம் அவர்களுக்கு வரும். ஒன்று, டாலரை வாங்கும் போது காசு வரும், அதை மாற்றும் போதும் கமிஷன் வரும். அவை டாலரிலே அவர்கள் ஊறி திளைத்து போனார்கள். இது அவர்களுக்கு வருமானமாக இருந்தது. ஆனால் இந்த பெட்ரோ டாலருக்கு எதிராக, விசேஷமாக இங்கே ஈயூவிலே அவர்களுடைய நாணயம் வந்தது, அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை.
சதாம் ஹுசைனை கொண்டது அவர். ஏனைய நாடுகளிலே டாலர் இல்லாமல் அந்த நாணயத்திலே பரிவர்த்தனை செய்ய தொடங்கியதனால். கடாஃபி கடாஃபி கொண்டது கடாஃபி அவை அவர்களுடைய டொலரை கொள்வது பாதுகாப்பதற்காகத்தான் இந்த கொலைகள். இல்லை என்றால் சதாம் எல்லாம் அமெரிக்காவுடைய ஆள். ஆமாம். பிறகு அமெரிக்காவுக்கு எதிராக மாறிய பிறகுதான் அவர் கொல்லப்பட்டார். அப்படி அவர்கள் அந்த டொலரை காப்பாற்றி கொண்டு வந்து இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த எண்ணெய்க்கு போட்டியாக வருகின்ற நாடுகள் நீங்கள் பார்க்கலாம். உலகத்திலே ஆக கூடுதலான எண்ணெய் இருப்பது பெனின்சுலாவிலே, உலகத்திலே. ஆமாம். அதை சந்தைக்கு வராமல் தடுத்து விட்டார்கள். பொய்யான காரணங்களை போட்டு தடை செய்து, அப்பொழுதுதான் அந்த எண்ணெயின் விலையை அவர்கள் காப்பாற்ற முடியும். ஆமாம். இந்த வெனிசுலா எண்ணெய் மார்க்கெட்டுக்கு வருமானால் அந்த விலை சரிந்துவிடும், தங்களுடைய லாபம் இல்லாமல் போகும். ஆகவே அவர்களை தடை செய்து, போலியான காரணங்களை சொல்லி அவர்களை தடை செய்து அதை சந்தைக்கு வராமல் செய்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக உலகத்திலே 7வது எண்ணெய் உற்பத்தி நாடாகவும் 3வது கேஸ் உற்பத்தி நாடாகவும் இருக்கின்ற ஈரானிலே தான் மிக மலிவாக உற்பத்தி செய்யப்படுகிறது. அது ஒரு விஷயம். ஈரான் ஏனைய நாடுகளை விட மிக மலிவாக உற்பத்தி செய்கின்ற நாடு ஈரான் தான். அந்த நாட்டையும் தடை செய்து வைத்திருந்ததற்கு காரணம் போலியான பல காரணங்களை சொல்லி. நேற்றே நாங்கள் கதைத்தோம், இந்த மதவாத அரசாங்கங்களை நாங்கள் ஆதரிக்க முடியாது. ஆனால் இந்த அயத்துல்லாவுடைய அரசாங்கத்தை விட கொடூரமான அரசாங்கங்கள் தான் மத்திய கிழக்கில் இருக்கிறது. அவருடைய கூட்டாளிகளை வைத்துக்கொண்டு, சர்வாதிகார மன்னர்களை வைத்துக்கொண்டு பெண் உரிமை மறுக்கப்பட்டு, கருத்துரிமை மறுக்கப்பட்டு, தொழிலாளர் உரிமை மறுக்கப்படுகின்ற மிக மோசமானது. இங்கே இவர் கல்விக்கு ஜனநாயக அரசியல் கட்டமைப்பு இல்லாத நாடு என்றே சொல்லலாம். ஜனநாயகம் என்பது முதலாளித்துவ ஜனநாயகம் என்று ஒன்று இருக்கிறது, மக்கள் ஜனநாயகம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மக்கள் ஜனநாயக அம்சங்கள் எதுவுமே இல்லாத நாடு தான் மத்திய கிழக்கு நாடுகள். அவர்கள் ஆணையிட்டால் கழுத்தை வெட்டி விடலாம், கையை வெட்டி விடலாம். அப்படி இன்றும் அந்த மூர்க்கத்தனமான அந்த ஆட்சி முறை அங்கு இருக்கிறது. ஆனால் சரியா சட்டம், ஆனால் சட்டத்தை அமுல்படுத்துவதில் கூட வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஈரானிலே கொஞ்சம் மென்மையாகத்தான் அது கடைபிடிக்கப்படுகிறது, இங்கே கொடூரமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆகவே இவர்கள் ஈரானையும் வெனிசுலாவையும் தனிமைப்படுத்தியதற்கு காரணம் எண்ணெய் இதற்குள் வரக்கூடாது, சந்தைக்குள் வரக்கூடாது. இதேதான் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலே தங்கியிருந்தன கேஸுக்கு. பைப்லைன் கேஸ் மட்டுமல்ல மற்றது ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து ஐரோப்பா வந்து முழுக்க ரஷ்யாவிலேருந்து தான் தங்கியிருந்தார்கள். உரம் எஸ், இவையெல்லாம் அங்கிருந்து தான் வந்தன. ஆனால் என்ன நடந்தது? அதனை நோஸ்ட்ரம் அந்த பைப்லைனை உடைத்து விட்டார்கள். ஜெர்மனி தான் முதலீடு அதிகமாக செய்தது. ஏனென்றால் அந்த எண்ணெய் வரக்கூடாது. அப்படி அந்த ரஷ்யா உலகத்திலே ஆக கூடுதலான தடை ரஷ்யா மீது தான் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? அந்த எண்ணெய் வந்து விடக்கூடாது. ஆகவே எண்ணெயின் மொனோபோலியை அமெரிக்கா வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், ஐரோப்பாவுக்கு மிக பக்கத்தில் இருக்கின்ற நாடு எது? ரஷ்யா. அடுத்து மத்திய கிழக்கு. ஆனால் அவர்களுக்கு கேஸ் எங்கிருந்து போகிறது? அமெரிக்காவில். அவை இப்படித்தான் இந்த எண்ணெய் ஏகோபோகத்தை தங்கள் கையிலே வைத்திருப்பதும் ஆயுத விற்பனையும் தான் இன்றைக்கு இவர்களுக்கு இருக்கின்ற பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு. அவை இந்த பொருளாதாரத்தை காக்க வேண்டுமானால் வெனிசுலாவை அவர்கள் அடிப்பணியை வைத்து விட்டார்கள். அடுத்து ரஷ்யாவை யுத்தத்துக்குள்ளே மாட்டி விட்டார்கள். இப்பொழுது ஈரானிடமிருந்து செல்லக்கூடாது. சீனா நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்குகின்றபடியால் மாஸ்டர், இந்த ஈரானுடைய இந்த வளைகுடா யுத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விடயத்தை நாங்கள் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கின்ற என்னென்றால், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் பயங்கரமான இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் சென்று பெஞ்சமின் நெத்தானியாக கட்டிப்பிடித்து முத்தமிட்டு பிரதர் ரெண்டு கூட சொல்கிற அளவுக்கு அவரோட உறவுகளை பலப்பித்துக் கொள்கிறார். இது என்ன, இதில் சூழ்ச்சிமம் என்ன மாஸ்டர்? இந்தியா அதனுடைய புவியியல் அமைப்பு, அதனுடைய மக்கள், இந்திய மக்களை பற்றி உங்களுக்கு அதில் மன்னிக்கணும் மாஸ்டர். அதில் இன்னொரு பாடி என்னன்னு சொன்னால், பெஞ்சமின் நெத்தானியாவுடைய பாரியார் மஞ்சள் காவி உடையிலே வந்திருக்கிறார். ஆமாம், மஞ்சள் உடை போட்டு கவனித்திருப்பீர்கள். ஆமாம்.
நான் கவனித்தேன், நான் சொல்ல நினைத்தேன், நீங்கள் சொன்னீர்கள். இந்த இஸ்ரேலுடனான உறவு இவை பற்றி நாங்கள் பார்த்தால் 1950 அவர்கள் இஸ்ரேலை அங்கீகரித்தார்கள். ஆனால் 1992 வரைக்கும், நேரு உயிரோடு இருந்த வரைக்கும் அங்கே உத்தியோகபூர்வமான உறவு இருக்கவில்லை. அங்கே அவர்களுடைய எம்பசி இருக்கவில்லை. அவர்கள் ப்ரோ அராப் தான் வைத்தார்கள். பலஸ்தீனுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். இந்த நிலைமை எப்பொழுது அதிகம் மாறியது என்றால், மோடி வந்த பிறகு இந்த கார்கில் யுத்தத்தின் போது இஸ்ரேல் இவர்களுக்கு ஆயுதம் கொடுத்தது, அம்யூனிஷன்கள் கொடுத்தது. அதிலிருந்து தான் இவர்களுடைய உறவு நெருங்கி வந்திருக்கிறது. மற்றது ஒரு ஆய்வாளர், அவருடைய பெயர் நான் குறித்து வைத்திருக்கிறேன், தேட முடியவில்லை. அவர் சொல்கிறார் என்னவென்றால், இவர்கள் 2 பேரும் ஐடியாலஜிக்கல் பிரதர்ஸ், சித்தாந்த சகோதரர்கள். இவரும் இஸ்லாமிய எதிர்ப்புவாத மதவெறியர். யார்? நெதன்யாகு, புட்டினும் இதுதான். ஆகவே இவர்களுக்கு இந்த பூகோள அரசியலை விட இந்த ஐடியாலஜிக்கல் பிரதர்ஷிப் தான் இவர்களுக்கு, பிரதர்ஹுட் தான் இவர்களை இணைத்து வைத்து சொல்கிறார். அதோடு பாருங்கள், அந்த இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு நேரு காலத்திலே ஒரு பெரிய ஒரு இமேஜ் இருந்தது, ஒரு சமாதானம். இன்றைக்கு இந்த யுத்தத்தை நிறுத்தக்கூடிய, நேரு காலத்தில் இருந்த இந்தியாவாக இருந்தால் இந்த யுத்தத்தை நிறுத்தக்கூடிய நிலையிலே இந்தியா இருந்திருக்கும். என்றால் இந்தியாவை பற்றி நாங்கள் தனியாக கதைக்கலாம். அதற்கு சிறப்பான ஒரு வரலாறும் இருக்கிறது, பின்னணியும் இருக்கிறது. சைனாவை அவர்கள் கம்யூனிஸ்ட் என்று சொல்லி பார்ப்பார்கள். எல்லா நாடுகளும் கம்யூனிசத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்தியா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நாடு. அவர்களோடு மிதவாத ஒரு விதமான ஜனநாயகம், அதில் ஒரு மக்கள் ஜனநாயகமும் இருக்கிறது, பணநாயகமும் இருக்கிற ஒரு கதம்பம் வைத்துக் கொள்வோமே. ஆனாலும் உலக நாடுகளில் சீனாவை விட, ரஷ்யாவை விட மிக கூடுதலான நாடுகள் இந்தியாவை விரும்புகின்ற நிலைமை இருந்தது ஒரு காலத்திலே. அவர்கள் அந்த உலக சமாதானம், ஐக்கிய நாடுகள் தாபனத்திற்கு அடுத்தபடியாக உலக கேந்திர மையமாக இருந்தது இந்தியா தான். இந்த உலக நிகழ்வுகளிலே இதை தரைமட்டமாக்கியது மோடி வந்த பிறகு. இந்த மோடி, நீங்கள் கேட்டீர்கள், அந்த ஒப்பந்தம், அவர் 25-26 அங்கு இருந்தார், கட்டிப்பிடித்தார். சகோதரர் என்று சொன்னால் அது சரியான வார்த்தை. அவர்கள் ஐடியாலஜிக்கல் பிரதர்ஸ். 28ஆம் தேதி யுத்தம் தொடங்குகிறது. 17 ஒப்பந்தங்கள் செய்கிறார் அங்கே. 17 ஒப்பந்தங்களிலே இது அவ்வளவும் மனித குலத்திற்கு ஆபத்து என்பதை விட இந்தியாவுக்கு ஆபத்தான ஒப்பந்தங்கள். நீங்கள் பாருங்கள், இந்த ஒப்பந்தம் அவ்வளவும் அமலாக்கப்பட்டால் இந்தியா என்றென்றைக்கும் இஸ்ரேல் பிடியிலிருந்தும் அமெரிக்காவின் பிடியிலிருந்தும் கலர முடியாது. நாங்கள் பார்த்தோம், இந்த யுத்தத்தின் போது அந்த பேஜர் மூலம் எப்படி தாக்கினார்கள். இப்பொழுது இந்த ஒப்பந்தங்களில் சிலவற்றை சொல்கிறேன். டிஃபென்ஸ் கோ டெவலப்மெண்ட், ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ். இவர்களுடைய தொழில்நுட்பம் போகும், அவர்கள் தயாரிப்பார்கள், இந்தியாவும் அதை பயன்படுத்தும். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அட்வான்ஸ் மிலிட்டரி டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி என்றால் என்ன? அவர்கள் இந்தியா முழுவதும் அவர்கள் ஊடுருவ போகிறார்கள் மூலம். அடுத்தது ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மிசைல் சிஸ்டம். இப்பொழுது இந்தியா சுயமாக தன்னுடைய மிசைலை, அந்த தொழில்நுட்பத்துறையை வளர்த்து வருகிறது. அதற்கு இவர்கள் புகுந்து அந்த டெக்னாலஜியை திருட போகிறார்கள். இவர்கள் டெக்னாலஜியை கொடுக்கிறோம் என்ற பெயரில் அதை திருட போகிறார்கள். அடுத்ததாக சைபர் செக்யூரிட்டி, இது இதை விட ஆபத்து. அப்படியானால் எல்லா நவீன தொழில்நுட்பங்களுக்குள்ளும் இஸ்ரேல் புகுகிறது. இஸ்ரேல் புகுகிறது என்றால் என்ன அர்த்தம்? அமெரிக்கா உள்ளே வருகிறது என்று. அமெரிக்காவோடு வேறு ஒப்பந்தம் இருக்கிறது, அதுக்குள் நாங்கள் வரலாம். ஒரே ஒரு விஷயம்தான் அக்ரிகல்ச்சர். அங்கே இந்தியா இன்னும் ஒரு விவசாய நாடு தான். அந்த விவசாயத்துக்குள்ளும் இவர்கள் உள்ளே போகிறார்கள். அடுத்ததாக ஃபின்ச் டெக், அது அந்த பண பரிமாற்றம், அவற்றை நாங்கள் விடலாம். ஃபினான்ஷியல் டயலாக், பொருளாதாரம், நிதி, அனைத்துமே மறைமுகமாக இவர்கள் மறைமுகமாக இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலை படுத்துவதற்கு இவர் வழி சமைத்திருக்கிறார். ஒரு நிமிடம் இருக்கிற மாசம் அதுக்குள்ள சுருக்கமாக நான் படிக்கிறேன். இதிலே
இவர்களுடைய விவேகமற்ற தன்மையை நீங்கள் பார்க்கலாம். இவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு மத்திய கிழக்கு நாடுகள், ஈரான் இல்லாத மத்திய கிழக்கு நாடுகளையும் ஐரோப்பாவையும் இந்தியாவையும் இணைத்து ஒரு பொருளாதார வளையத்தை உருவாக்குவதற்கு இவர் முயற்சி செய்கிறார். இது தவளையையும் பாம்பையும் ஒன்றாக பிடித்து போடுவது. ஏனென்றால் இஸ்ரேல் இருக்கும் வரைக்கும் அவர்கள் சந்தேகத்தோடு தான் இங்கே வருவார்கள், அது முழுமையான ஈடுபாடோடு வராது. ஆகவே இன்று உலகம் ஒரு திருப்பு முனையில் இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் இன்று மத்திய கிழக்கு, நான் முதலில் சொன்னது போல, அமெரிக்கா மத்திய கிழக்கை இழக்குமானால் அதனுடைய டாலரை இழக்கும், அதனுடைய வளமை இழக்கும். ஆகவே அதனுடைய மரண அடி இந்த யுத்தத்தின் மூலம் அதற்கு கிடைக்கவிருக்கு. இல்லை, ஒரு மிக சுருக்கமான இன்னொரு கேள்வி மிக சுருக்கமாக சொல்லுங்க. இதில் இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ பிரிக்ஸ் 5 நாட்டுக்குள்ளே ஒரு அங்கத்தவராக ஈரான் இருக்கின்றது. ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே நல்ல ஒரு ஒரு தொடர்பாடல் இருந்தது. ஈரானுடைய எண்ணெயும் இந்தியா நிறைய வாங்கி கொண்டு தான் இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இவர் திடீரென்று இப்படி போனது காரணம் வந்து நீங்கள் சொன்ன போன்ற இந்த அழிவுகளை இந்தியாவுக்கு அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டு தங்கள் நலன் கிடைக்கும் என்பதற்காகத்தான் போனார் என்றா என்று கேட்கின்றதில்லை. பாருங்கள், ஷபார் போர்ட் ஈரானிலே அவர்கள் அமைத்தார்கள். அது இந்தியாவுக்கு வரப்பிரசாதம். ஆனால் இந்த வருடம் அவர்கள் பட்ஜெட்டிலே ஒதுக்கவில்லை அதற்கு காசு. ஏனென்றால் அமெரிக்காவை சந்தோஷப்படுத்துவதற்கு, ஈரானை இஸ்ரேலை சந்தோஷப்படுத்துவது. அவை இவர்கள் நடுநிலைமை என்பது தவறி இப்பொழுது அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் அந்த வளையத்திற்குள் அவர்கள் சென்று விட்டார்கள். இந்தியாவை மோடி அரசாங்கம் இழுத்து சென்றிருக்கிறது. எவ்வளவு தூரம் எவ்வளவு காலத்துக்கு நிற்கும் என்று சொல்ல முடியாது, அதற்கு எதிர்ப்பு அலைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆனால் இந்த வளையத்துக்குள் அவர்கள் போனால் அவர்கள் அந்த தங்களை தாங்களே அழித்துக் கொள்வதாக அது அமையும். அவை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த ஈரான் யுத்தம் அமெரிக்காவின் ஆதிக்கத்துக்கு, அதனுடைய இத்தனை நாள் அதை போட்ட அந்த போலீஸ்கார வேடத்திற்கு சாவு மணி அடிக்கின்ற ஒன்றாக இது முடியும். இதை நான் சொல்லவில்லை. இந்த யுத்தத்தை தொடங்குவதற்கு இவர்கள் ஒரு ஆப்பை பாவித்தார்கள். அதனுடைய பெயர் கிளவுடி. அந்த ஆப் தான் எப்படி அந்த வியூகங்களை வகுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு அந்த இதை கொடுத்தது. அதே ஆப்பை மூலம் அந்த அந்த உயர்மட்டத்தை தட்டி ஒருவர் இந்த யுத்தத்தின் போக்கு எப்படி போகிறது என்று கேட்டபோது அது சொல்லியிருக்கிறது, அமெரிக்காவின் எந்த இலக்கையும் இதில் இந்த யுத்தத்தில் அடைய முடியாது என்று அது சொல்லியிருக்கிறது. அந்த அறிக்கையை எனக்கு அனுப்பியிருக்கிறார் அந்த நண்பர், அது என்னிடம் இருக்கிறது. ஆகவே இன்று நடுநிலைமையோடு அந்த அந்த ஆப்புக்கு நீங்கள் காசு கொடுத்து ஏதாவது கேட்டால் அது அதற்கு வடிவகுத்து கொடுக்கும். ஆனால் நீங்கள் எந்த இலக்கையும் அமெரிக்காவால் அடைய முடியாது என்று அது சொல்லியிருக்கிறது. இதுதான் உலக நடுநிலையாளர்கள் போன்றவர்களுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் அதுவாக இருக்குதான். ஆனால் ஒரு பேரழிவை, பெரும் விலையை இஸ்ரேல் அதற்காக ஈரான் கொடுக்கும். அதற்கு அடுத்த விலையை இஸ்ரேல் கொடுக்கும். அமெரிக்கா நேரடியாக அதில் மாட்டிக்கொள்ளாவிட்டாலும் கூட அது பொருளாதார ரீதியாக அதிகம். நீங்கள் பாகம் 1 சொன்னது போன்று அமெரிக்கா என்று இந்த ஆயுத தயாரிப்புகளை தனியார் மயப்படுத்தி தனியார்களிடம் கொடுத்தார்களோ, ஆயுத தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு போர் வந்து அவர்களுக்கு இருக்க வேண்டும். இருந்தால்தான் இந்த ஆயுதங்களை தயாரித்து விற்பனை செய்ய முடியும். ஒரு நவீன உலகத்திலே உலகம் நவீனமயப்பட்டு கொண்டு போகும்பொழுது இப்போ நீங்கள் கூறியது போல AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதன் ஊடாக சண்டைகள் துவங்கிவிட்டது. இப்போ பார்த்தீர்கள்னு சொன்னால் கிரவுண்ட் சோல்டியர்ஸை விட்டு இப்போ எல்லாம் ட்ரோன்ஸை அனுப்பி சண்டைகளுக்கு வந்துட்டுது. காலம் போக போக வந்து புது புது வார் மெஷின்ஸையும் உருவாக்கி இவர்கள் நாடுகளை அழிப்பதற்கான முயற்சிகளைத்தான் எடுப்பார்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் எந்த ஐயமும் இல்லை. இந்த நிலையை நோக்கித்தான் இன்று உலகம் ஒரு அழிவு பாதையில் செல்கின்றது என்று கூறிக்கொண்டு நீங்கள் இந்த நேர்காணலில் எங்களுடன் கலந்து பல சொல்லப்படாத விடயங்களை நாங்கள் இன்று கதைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாஸ்டர், நன்றி, வணக்கம். வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன்
பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.